வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். பொதுவாக ஒரு ஸ்பெஷலான டேக்கெல்லாம் நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுவோம். அந்த மாதிரி பல ஸ்பெஷலான ரெசிபியில் ஒன்று தான் பாயாசம். நான் இன்றைக்கி என்ன பாயாசம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா ஊறினதுக்கப்புறம் கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் ஒரு 2 விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா குழைய வேக வைக்கணும். ஓப்பன் பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க. ஆனால் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் குக்கரில் வேக வச்சிட்டானா சீக்கிரமாக வேலை முடியும். அது வேகிறதுக்குள்ளார இனிப்புக்கு தேவையான வெல்லம் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வெள்ளை கரைசல் எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேவையான 1 கப் அளவுக்கு வெல்லம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சோன்னா வெள்ளை கரைசல் ஆகிடும். வெள்ளை கரைசல் ரெடியானதும் பக்கத்தில் இறக்கி வச்சுட்டு அப்புறம் திராட்சை முந்திரி எல்லாத்தையும் நெய்யில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு திராட்சை முந்திரி எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா குழைய வெந்து வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். தேவையான கொஞ்சோண்டு உப்பு, எந்த இனிப்பு பண்ணாலுமே கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் இனிப்பு தூக்கலாக எடுத்து தரோம். கொஞ்சோண்டு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து வச்சுருக்கிறத எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நல்ல பாயாசம் டேஸ்ட்டாக வரும். இந்த பாயாசத்தை கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்குறேங்க. நான் பாயாசத்துக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கு பொடி சேர்த்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சோன்னா கெட்டி ஆகிடுங்க பாயாசம். அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. பால் ஊற்றுனதும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலான பாயாசத்தை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.